ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே என்ன பார்த்தோம் நம்ம? டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இந்த டேக்ஸ் லெவி பண்ணுறது யார் யாருக்கு பவர் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஒரு ஆளை இல்லாமல் எந்த கவர்மெண்ட்டும் டேக்ஸ் வந்து லெவி பண்ண முடியாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜென்ரல் ரூல் சொன்னோம். லைக் வந்து இன்கம் அரைஸ் இன் ப்ரீவியஸ் இயர் வந்து எப்போ டேக்ஸ் பே பண்ணுவோம், அசஸ்மெண்ட் இயரில் டேக்ஸ் பே பண்ணுவோம். ஆனால் அதுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. அதாவது சில இன்கம் நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் ஏர்ன் பண்ண இன்கம்க்கு வந்து ப்ரீவியஸ் இயர்லேயே வந்து என்ன பே பண்ணணும், டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ அந்த எக்ஸப்ஷன்ஸ் இருக்குதுங்க. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் நாட் சார்ஜபிள் டு டேக்ஸும் பார்த்தோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டாக வந்து டிவைட் பண்ணோம். லைக் வந்து ரெண்டு ஆப்ஷன் ஆஃப் டேக்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஆப்ஷன் 1 வந்து டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் 115 BAC. ஸோ டிஃபால்ட் டேக்ஸ்னால் என்னது? இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்கம் பர்டிகுலர் லிமிட் மேலே எக்ஸீட் ஆகிட்டீங்க. இப்போ கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். டிஃபால்ட்டாக என்ன ஸ்கீம் இருக்குன்னா இந்த ஸ்கீம் இருக்குது. ஓகேங்களா? இது வரத்துக்கு முன்னாடி இருந்தது ஓல்டு ரெஜிம், ரெகுலர் ஸ்கீம், ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம், எப்படி வேணால் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வந்து அது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? இந்த டிஃபால்ட் ஸ்கீமுக்கு கன்வெர்ட் ஆக ஆப்ஷன் இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு என்ன பேர்? ஆப்ஷனல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரவுண்ட் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி 60 இயர்ஸ்க்கு கீழே இருந்தால் HUF, AOP, BOI, AJP இவங்களுக்கு 2,50,000. இதே வந்து சீனியர் சிட்டிசன் வந்து 60 ஆர் equal to 60 or above 60, less than 80, 3 lakh basic exemption limit. சூப்பர் சீனியர் சிட்டிசன் வந்து இல்லை வெரி சீனியர் சிட்டிசன் எப்படி வேணால் சொல்லலாம். 80 ஆர் அபோவ் 80, 5 lakh. இதே கம்பெனிக்கும் எல்எல்பி, லோக்கல் அத்தாரிட்டி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு எந்த ஒரு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டும் இல்லை அப்படின்னா அவங்க எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணாலும் அதுக்கு என்ன பே பண்ணி ஆகணும்? டேக்ஸ்ன்றது பே பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் லயபிலிட்டி வரும்போது மூணு விஷயம் வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்கம்லேருந்து எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறோம். ரெண்டாவது வந்து சர்ச்சார்ஜ் என்ன சொன்னேன்? நீ வந்து இவ்வளோ அதிகமாக இன்கம் ஏர்ன் பண்ணுறியா, அப்போ அதுக்கேற்ற நீ டேக்ஸும் நீ இப்போ பே பண்ணு. ஸோ அந்த மாதிரி சர்ச்சார்ஜ் எப்போ நம்மளுக்கு வரும் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் மோர் தேன் 50 lakhs வந்தா, உங்களோட 50 lakhs எக்ஸீட் ஆனால் அப்போ தான் இந்த சர்ச்சார்ஜ் இஸ் நத்திங் பட் டேக்ஸ் ஆன் டேக்ஸுக்கு மேலே ஒரு டேக்ஸ். ஓகேங்களா? ஏன்னா உன்னோட இன்கம் வந்து அவ்வளோ ஹையாக இருக்குது. அதனால என்ன பண்ணுறாங்க? டேக்ஸுக்கு மேலே டேக்ஸு. ஸோ மூணாவது விஷயம் ஆட் பண்ண மறந்துடவே கூடாது. ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் 4% அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இந்த 3 விஷயம் வரும். தென் வந்து நம்மளோட ஓல்டு ரெஜிம் இல்லை ரெகுலர் ஸ்கீம், ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம், அதோட ரேட்ஸ் பார்த்தோம். இப்போது இதோட கண்டினியூஷனாக அண்ட் தென் கம்பெனியோட ரேட்ஸ் பார்த்தோம், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட ஸ்லாப் பார்த்தோம். இதோட கண்டினியூஷனாக நம்ம என்ன பார்க்கலாம்? அதாவது ரெகுலர் ஸ்கீமோட கண்டினியூஷனாக நம்ம என்ன பார்க்கலாம்னா ரிபேட்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ரிபேட்ன்றது ஒன்றும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு தான் இருக்குது, லைக் நீங்கள் வந்து இவ்வளோ தான் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, ஏதோ இவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்குது டேக்ஸ்னால் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்குது உங்களுக்கு. ஓகே, உங்களோட இன்கம் இதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா இவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு எக்ஸம்ட்டு, நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுதான். ஸோ ரிபேட் வந்து எந்த செக்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிபேட் வந்து அண்டர் செக்ஷன் 87A. U/X அண்டர் செக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ரிபேட் வந்து கொடுக்கணுன்னா கவர்மெண்ட்டு 3 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். ரிபேட் யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இண்டிவிஜுவலுக்குமா. 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ரிபேட் வந்து கவர்மெண்ட் கொடுக்கணுன்னா யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவலாக இருக்கணும். நீங்கள் இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்லாப் ரேட்ஸு நம்ம என்ன படித்தோம்? யாருக்கு அப்ளிகபிள்? இண்டிவிஜுவலு, HUF, AOP, BOI எல்லாருக்கும் ரிபேட் கிடைக்குமா மேம்னா அப்படி கிடையாது. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கணும், ரிபேட் இருக்கணும்னா. ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் திங் வந்து ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நான் ரெசிடெண்ட்டுக்கு கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரெசிடெண்ட்னா ஒன்றும் இல்லைம்மா, மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து அவங்க இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்தா தான் அவங்களோட இன்கம் வந்து நம்ம டேக்ஸபிள் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகேங்களா. அவங்க மேபி வேறு எங்கேயாவது இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். நம்ம ஏன் வந்து இந்தியாவில் டேக்ஸ் பே பண்ண சொல்ல போகிறோம்? ஸோ அதை எதை பேஸ் பண்ணி நம்ம இந்தியாவில் டேக்ஸ்ன்னு சொல்கிறோன்னா, அவங்களோட ரெசிடென்ட் இந்தியாவில் எத்தனை நாள் தங்கியிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டேக்ஸ் பே பண்ண. ஸோ வந்து சிட்டிசன்ன்றது வேறு, ரெசிடென்ட்ன்றது வேறு. சிட்டிசன்னா நம்ம எல்லாருமே சிட்டிசன் தான். ஆனால் ரெசிடென்ட்றது நம்ம எத்தனை நாள் நம்ம இந்தியாவில் தங்குறோன்றதை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா. சிட்டிசனை பேஸ் பண்ணி டாக்ஸேஷன் கிடையாது, ரெசிடென்சியை பேஸ் பண்ணி தான் வந்து டாக்ஸேஷன் இருக்குது. சில கேஸஸில் நான் ரெசிடென்ட்டோடைய இன்கமும் இந்தியாவில் டாக்ஸபிள் தான். ஓகேங்களா, சில கேஸஸில். ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனால் நான் ரெசிடென்ட் ஏன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதுதான் டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா, நான் ரெசிடென்ட் சிட்டிசனாகவும் இருக்கலாம். ஓகே, ரெசிடென்ட் இன் இந்தியா. தேர்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் அப் டு 5 lakh. ஸோ உங்களோட இன்கம் வந்து 5 lakh இருக்குது. அண்ட் தென் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல், அண்ட் தென் நீங்கள் ஒரு ரெசிடென்ட் இன் இந்தியானா எவ்வளோ மேம் ரிபேட்டுன்னு கேட்டிங்கன்னா 100% ஆஃப் டேக்ஸ் பேயபிள். நீ எவ்வளோ டேக்ஸ் பே பண்ண போறியோ ஃபுல்லாகவுமே உங்களுக்கு ரிபேட். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ₹12,500, விச் எவர் இஸ் லெஸ்ஸு. என்னது விச் எவர் இஸ் லெஸ்ஸு. ஓகேவா. ஸோ 100% ஆஃப் டேக்ஸ் பேயபிள் ஆர் 12,500 விச் எவர் இஸ் லெஸ் அப்படின்னு நான் சம் போடும்போது உங்களுக்கே புரியும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ கவர்மெண்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தராங்க, 12,500 வரைக்கும் நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் டேக்ஸ் பேயபிள்லேருந்து. அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு கட்டி ஆகணும். அண்ட் தென் எப்போ இது உங்களுக்கு இந்த ரிபேட்டு உங்களோட இன்கம் 5 lakh இருந்தால், நீங்கள் ஒரு ரெசிடெண்ட்டாக இருந்தால், அண்ட் தென் நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்தால், இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் உங்களுக்கு ரிபேட்ன்றது வரும். ஓகேவா. எஸ் மேம். ஓகே, இதில் ஒரு நோட் பாயிண்ட் எழுதிக்கோங்க ரிபேட்டில். ஸோ இந்த ரிபேட்டை வந்து நம்ம ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஜஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த ரிபேட்டை வந்து அலோவ் பண்ணுவோம். ஓகேங்களா. இந்த ரிபேட்டை வந்து ஸோ ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A. சி கைஸ், நம்ம கண்டினியூஷன் தான் பார்த்துட்ருக்கோம். இது என்னது, ரெகுலர் ஸ்கீமோட ரிபேட்டு டிஃபால்ட் ஸ்கீமுக்கு மாறும். ஸோ வந்து எழுதுறது கரெக்டாக எழுதிக்கோங்க. ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A இஸ் allowed from income tax computed before 4% health and education cess. ஓகேவா. ஓகே. அண்ட் நோட் நம்பர் 2, இது நோட் நம்பர் 1ன்னு எழுதிக்கோங்க, நோட் நம்பர் 2ன்னு எழுதிக்கோங்க. நோட் நம்பர் 2. ஸோ வந்து இந்த ரிபேட் என்ற செக்ஷன் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112Aன்னு இருக்கும். அதாவது உங்களோட ஸ்பெஷல் இன்கம். இதெல்லாம் நம்ம வந்து 2 படிக்கிறோமா, என்ன படிக்கிறோம், ஒன்று வந்து ரெகுலர் ஸ்கீம் இல்லை ஆப்ஷனல், அப்படி இல்லைனா இன்னொன்று என்னது டிஃபால்ட் ஸ்கீமு. இதை ரெண்டுத்தையும் தாண்டி உங்களுக்கு இன்னொன்று இருக்குது, லைக் வந்து ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன வரும் பார்த்தீங்கன்னா உங்களோட கேபிட்டல் கெயின் ரிலேட்டடாக வரும். நேற்றே நம்ம கேபிட்டல் கெயினா என்னன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்குது, லைக் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் தென் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த 2 டைப்ஸில் வந்து உங்களுக்கு 4ஆக வந்து டிவைட் ஆகும். லைக் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 112A, 112, 111, 111A அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட்ஸ் இருக்கும், ஃப்ளாட் ரேட் இருக்கும். ஓகேங்களா, என்ன இருக்கும், ஃப்ளாட் ரேட். நம்ம சொன்ன மாதிரி 10%, 20 அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. ஓகே. ஸோ அந்த கேஸில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112Aல உங்களுக்கு இன்கம் இருந்ததுன்னா இந்த ரிபேட்ன்றது உங்களுக்கு இருக்காது. ஓகேவா. ஸோ ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A is however not available in respect of tax computed on long term capital gains under section 112A.
இது வந்து என்னது ஸ்பெஷல் இன்கம் ஓகேவா. ஸோ இந்த 112Aல உங்களுக்கு ஒரு டேக்ஸ் இன்கம் இருக்குது, அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன அலோடு இல்லை, ரிபேட் அலோடு இல்லை. ஸோ இந்த 2 நோட் பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, உங்களோட இன்கம் 5 lakhsக்குள்ளே இருந்தால் தான் இந்த 12,500ன்றது டிஸ்கவுண்ட்டு. அப்போ உங்கள் 5 lakh மேலே இருந்தால் டெஃபினட்டாக இது வந்து இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ரிபேட். ஓகே ரிபேட் புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே இப்போ நம்ம சர்சார்ஜ்னா என்னன்னு பார்க்கலாம் ஓகேவா. ரிபேட் பார்த்துட்டோம், சர்சார்ஜ் பார்க்கலாம். ஸோ நம்ம படிக்கிறது திரும்பவும் சொல்கிறேன், நம்ம ரெகுலர் ஸ்கீம் ஓல்டு ரெஜிம் பார்த்துட்ருக்கோம், டிஃபால்ட் ஸ்கீமுக்கு மாறும். ஓகே அண்ட் தென் இன்றைக்கி நான் வந்து சம்ஸ் 2-3 ஹோம்ஒர்க் தருவேன். ஸோ ஹோம்ஒர்க் வந்து போடணும், ஒர்க் அவுட் பண்ணணும். சர்சார்ஜ்னால் நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய இன்கம் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கவர்மெண்ட் என்ன போடுவாங்கன்னா டேக்ஸ் மேலே டேக்ஸ் போடுவாங்க. ஸோ இது சிம்பிள், என்ன எழுதுனா டேக்ஸ் ஆன் டேக்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க ஓகேங்களா. ஆல்ரெடி நீங்கள் ஒரு டேக்ஸ் பே பண்ண போகிறீங்க, அந்த டேக்ஸுக்கு மேலே என்ன பே பண்ண போகிறீங்க, இன்னும் ஒரு சில டேக்ஸ் பே பண்ண போகிறீங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் ஓகே. ஸோ இது யாருக்கு மேம் அப்ளிகபிள்னால் வந்து இது வந்து நம்மளுக்கு ஏஜ்லாம் பார்க்க மாட்டோமா, என்னது ஏஜ்லாம் பார்க்க மாட்டோம் ஓகேங்களா. ஓகே நம்ம இதில் பிடிச்சோம் இல்லையா, நம்ம சூப்பர் சீனியர் சிட்டிசன் அண்ட் தென் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் லெஸ் தேன் 60 years அந்த மாதிரிலாம் கிடையாது. இது யாருக்கு அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல், HUF, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ். இதில் வந்து ஒரு நோட்டு லைக் வந்து அதர் தேன் AOP consisting only companies as member. ஒன்லி கம்பெனிஸ் ஆஸ் மெம்பர்ஸ்னால் அவங்ககிட்ட இருக்கிற மெம்பர்ஸ் ஃபுல்லாமே கம்பெனிஸ், லைக் வந்து இண்டிவிஜுவல்ஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஏன்னா கம்பெனிக்கு மாறும் அதனால ஓகே. ஸோ வந்து இது வந்து என்ன எழுதிக்கணும், irrespective ஆஃப் ஏஜ் ஆர் ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ். அதாவது அப்போ நான் ரெசிடெண்ட்டுக்கும் இதே தான் சர்சார்ஜுன்னு அர்த்தம். irrespective ஆஃப் ஏஜ் ஆர் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஓகேவா. ஓகே எவ்வளோ மேம், சி கைஸ் உங்களுடைய இன்கம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 50 lakh 50 lakh வரைக்கும் இருக்குன்னா சர்சார்ஜ் ரேட் எவ்வளோ, நில்லு எவ்வளோ நில்லு ஓகேவா. உங்களோட 50 lakh வந்து எக்ஸீட் 50 lakh, ஆனால் 1 crore இருக்குது, 1 crore ஆர் 1 crore இருக்குது ஓகேவா. ஈக்குவல் டு 1 crore 10% ஆஃப் வாட் மேம், இன்கம் டேக்ஸ். நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கண்டுபிடிச்சிங்களோ அந்த டேக்ஸ் மேலே 10% ஓகேவா. ஓகே கிரேட்டர் தேன் 1 crore எக்ஸீட் ஆகிடுச்சு, லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 crore 15% ஆஃப் இன்கம் டேக்ஸ். இதுவுமே நம்மளுக்கு ஸ்லாப் மாதிரி தான் இருக்குது ஓகேவா. ஓகே ஸோ கிரேட்டர் தேன் 2 crore lesser than or equal to 5 crore 25% ஆஃப் இன்கம் டேக்ஸ். அப்புறம் எக்ஸீட் 5 crore 37% ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும், அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள் என்னோட 10, 15, 25, 37 10, 15, 25, 37 up to 50 lakhs no surcharge. 50 to 1 crore 10,
1 to 2 15, 2 to 5 25, greater than 5 37%. ஸோ 10 15 25 37 இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லாப் அப்புறம் 1 to 2 2 to 5 above 5 அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ 10 15 25 37 இது எங்கது ரெகுலர் ஸ்கீமில் சர்சார்ஜ்னா என்னது? டேக்ஸ் ஆன் டேக்ஸு. ஸோ இந்த பர்சன்டேஜ் நீங்கள் எதில் போடணும்? டேக்ஸ் மேலே போடணும். நீங்கள் ஒரு ஸ்லாப் ரேஸை வச்சு நம்மளோட ஸ்லாப் ரேஸை வச்சு டேக்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கு மேலே இந்த சர்சார்ஜ்ன்றதை ஆட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ ரிபேட் என்ன சொன்னேன்? நம்ம ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மைனஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ரிபேட் வர இடத்துல சர்சார்ஜ் வராது, சர்சார்ஜ் வர இடத்துல ரிபேட் வராது. ஏன்னு யாராவது சொல்லுங்கள். சும்மா ட்ரை பண்ணுங்க. கேக்குதா? டோட்டல் இன்கமே அப் டு 5 lakh வரைக்கும் இருக்கிறவங்க தான் ரிபேட் பண்ணணும்னு சொல்றோம். ஸோ அது ஆனால் சர்சார்ஜுக்கு வந்து 50 lakhsக்கும் மேலே இருக்கணும். ஸோ அதனால எஸ் கரெக்ட். ஓகேங்களா? அதனால் லாஜிக்காக பார்த்தீங்கன்னா ரிபேட் வர இடத்துல சர்சார்ஜ் வராது. ரிபேட்டுன்றது டிஸ்கவுண்ட் எது கொடுக்குறோம்? உங்கள் இன்கம் கம்மியாக இருக்குன்றதுனால தான். சர்சார்ஜ் எது கொடுக்குறோம்? உங்கள் இன்கம் அதிகமாக இருக்கிறதுனால டேக்ஸ் ஆன் டேக்ஸ். குட் மேம். ஓகே. ஓகே. இப்போ வந்து நான் ஒரு ஆர்டர் எழுதுகிறேன். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக இந்த ஒரு ஆர்டர் எழுதுகிறேன். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி சர்சார்ஜ் வர இடத்துல என்ன வராது? ரிபேட் வராது. ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் சும்மா ஒரு ஆர்டர் எழுதுகிறேன் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக. ஸோ பர்டிகுலர்ஸு அமௌண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக் டேக்ஸு. நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ அதில் என்ன ஆகும்? ஆட் ஆகும் உங்களுக்கு சர்சார்ஜ் ஆட் ஆகும். ஸோ சர்சார்ஜுன்றது எது மேலே நம்ம கேல்குலேட் பண்ணுவோம்? இந்த பேசிக் டேக்ஸ் மேலே கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா இது ஒரு டோட்டல் வருமா நம்மளுக்கு? இது ஒரு டோட்டல் வரும். ஓகே. இதில் வந்து உங்களுக்கு ரிபேட் நான் சொன்ன மாதிரி ரிபேட் வர இடத்துல சர்சார்ஜ் வராது. பட் இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எதுக்கு நான் இந்த எழுதுறேன்னா இந்த ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் முன்னாடி தான் ரிபேட் வருதுன்னு உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகணும். அதுக்காக தான் எழுதுகிறேன். ரிபேட் வந்து 87A இல்லைன்னா மார்ஜினல் ரிலீஃப்ன்றது இங்கேயே நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிடணும். மார்ஜினல் ரிலீஃப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. இதை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும்? இங்கே ஒரு அமௌண்ட் வரும். ஸோ இந்த அமௌண்ட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபைனலாக பண்ணுறது தான் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். நீ வந்து என்ன கேல்குலேஷன் என்ன வேணால் பண்ணிக்கோ. ப்ளஸ் மைனஸ் ஏதோ ஒன்று பண்ணு, ஏதோ ஒரு டேக்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபைனல் ஸ்டெப் என்னவாக இருக்கணும் உங்களுக்கு? ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். அதை மட்டும் மறந்துடவே கூடாது. அதுக்குன்னு நான் சொன்ன மாதிரி ரிபேட்டுக்கு 0 வந்ததுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் போடக்கூடாது. அது நான் போடும்போது சொல்கிறேன். ரிபேட் போட்டு உங்களுக்கு டேக்ஸ் லைபிலிட்டி 0 வந்துருச்சுன்னா அதில் போட்டு 4% போட்டு நீங்கள் போடணும்னு இது கிடையாது. நான் சொல்கிறேன், அது பார்க்கலாம். ஸோ ரிபேட் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும் நம்மளுக்கு? ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். ஓகே. ஸோ ப்ளஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன வருது நம்மளுக்கு? கிராஸ் டோட்டல். இதுதான் நம்மளோட டேக்ஸ் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக உங்கள் டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடி அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்களே, இதுதான் நம்மளோட ஃபார்மேட். இது எங்கேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நானாக ஓனாக எழுதிட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ பேசிக் டேக்ஸு. ஸோ சர்சார்ஜ் எதில் கேல்குலேட் பண்ணுவோம்? டேக்ஸ் ஆன் டேக்ஸு. டோட்டல். இதுக்கப்புறம் வர்றது என்னது? ரிபேட்டு. ரிபேட்டுக்கு அப்புறம் தான் என்னமா வரும்? ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் வரும். இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இப்போ நம்ம படித்த வரைக்கும் ஒரு ஜென்ரலாக ஒரு பாயிண்ட் சொல்லலாம்.
என்னது மேக்ஸிமம் எவ்வளோ மேம் டேக்ஸ் லெவி பண்ண முடியும் நம்மளால்? மேக்ஸிமம் டேக்ஸ் எவ்வளோ லெவி பண்ண முடியும்? ஏதோ ஐடியா இருக்கா? மேக்ஸிமம் எவ்வளோ டேக்ஸ் வந்து போட முடியும்? சும்மா தான் இது தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம படித்ததை வச்சே சொல்கிறோம். நம்ம படித்ததை வச்சு என்ன சொல்லலான்னு பார்த்தீங்க, இதில் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 42.744%. என்னது மேம் இது நாங்கள் வந்து மனப்பாடம் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, இது நான் ஒன்றும் இல்லை, நம்ம படித்தது தான் அது. 1 minute மேம். ஓகே. ஸோ நம்ம மேக்ஸிமமாக வந்து நம்ம ஸ்லாப் ரேட்டில் எதுமா ஹையஸ்ட் டேக்ஸ் ரேட்டு? நம்ம ஸ்லாப் ரேட்டில் நேற்று பார்த்தோம்ல, நம்ம லாஸ்ட்டாக என்ன டேக்ஸ் ரேட்டு நம்ம இந்த ஸ்லாபில்? அபவுட் 10 lakh என்னது? சூப்பர் சீனியர் சிட்டிசன். அது ஓகே. டேக்ஸ் ரேட் என்னது? 30%. ஓகே. சூப்பர் சீனியர் சிட்டிசன் நான் கேட்கல, என்ன கேட்டேன்னா 30%. அதுதான் நம்ம மூணு கேட்டகரியிலையுமே எது ஹையஸ்ட் டேக்ஸ் ரேட்டு? 30%. 30%. ஓகே. சர்ச்சார்ஜில் எது ஹையஸ்ட் பர்சன்டேஜ்? 37. ஓகே. 5 crore. அப்புறம் 4%. இப்போ இது எப்படி இதை ஆட் பண்ணணும்னா 30%ல் 37% ஆட் பண்ணுங்கள். 30%ல் நான் சொன்ன மாதிரி 137% போடுங்க. என்ன வருது? 30% into 137%. கேக்குதா? கேக்குது மேம். 4110. 30 into 137% போடுங்க. 41.1. 41.1. அதில் இன்னும் 104% போடுங்க. $42.744. இப்போ புரியுதா எப்படி வந்தது 42.744? ஸோ இது வந்து மேக்ஸிமமாக நம்மளால் வந்து டேக்ஸுன்றது பே பண்ணுறது ரேட்டு. ஓகேவா? மேக்ஸிமம் ரேட்டுன்னு இது எப்படி வந்தது? நம்மளுடைய ஹையஸ்ட் ரேட்டான 30%, இதுலேருந்து நம்ம சர்ச்சார்ஜ் 37% போடுவோம், இதுலேருந்து 4%. இதை பார்த்த உடனே இது மூணுத்தையும் ஆட் பண்ணிடக்கூடாது. இதுக்கு மேலே இதுலேருந்து இதுக்கு மேலே ஆட் பண்ணணும். புரியுதா? ஸோ அதனால தான் நான் இந்த மெத்தட் சொன்னேன். லைக் அந்த 100 ப்ளஸ் பண்ணி வந்து நீங்கள் இன்டூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். நேற்றே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். லைக் வந்து 30 இன்ட்டு நீங்கள் 137% போட்டிருந்தீங்கன்னா இப்போ இது டேரக்ட் ஆன்சர் என்ன வந்துருச்சு? 41.1. இதில் நீங்கள் 104% போட்டிங்கன்னா 42.744 அப்படின்னு வரும். இதை நீங்கள் இப்படியும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? 30 இன்ட்டு 37% போட்டால் என்ன வருது? 11.1 வருது. திருப்பியும் இந்த 11.1 இங்கே ஆட் பண்ணணும். எங்கே ஆட் பண்ணணும்? 30%ல் என்ன வருது? அதே 41.1 வருது. இப்போ 41.1 இன்ட்டு 4% போட்டிங்கன்னா 1.644 வருது. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 42.744% வரும். நான் டைம் சேவ் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தட் சொல்லி கொடுத்தேன். லைக் எடுத்த உடனே என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஃபைனல் ஆன்சர் வரணுன்னா ஆட் பண்ணணுன்னா 100க்கு மேலே இருக்க அந்த 100க்கு மேலே இந்த நம்பரை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டூ பண்ணிடலாம். அது சம்மு போட போட ஐடியா வரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் என்னது உங்களுடைய மேக்ஸிமம் மார்ஜினல் டேக்ஸ் ரேட்டு. ஸோ ஹெல்த் அண்ட் எஜுகேஷன்ஸ் எவ்வளோ? 4%. ஓகேவா? ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரவுண்டட் ஆஃப் ப்ரொவிஷன் இருக்குது. லைக் வந்து எல்லாமே டெசிமலில் வந்து அப்படியே ஆன்சரை விட்டு வந்துடக்கூடாது. அதுக்குன்னே ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. டெசிமலில் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000.202 அப்படின்னு வந்ததுன்னா என்ன மேம் பண்ணுறதுன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ ரவுண்ட் ஆஃப் என்ன பண்ணணும்? உங்களோட டோட்டல் இன்கம் அப்படி இல்லைன்னா டேக்ஸு டெசிமலில் வந்திருக்குன்னா என்ன பண்ணுவீங்கன்னா சுட் பி ரவுண்டட் ஆஃப் டு த நியரஸ்ட் 10 rupee.
அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு டெசிமலில் வந்திருக்குன்னா அடுத்த நம்பரை நம்ம போட்டுருணும். லைக் வந்து 10,000.51 அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வந்து அதுக்கு அபோவ் நம்பர் போடணும். அதுதான் வந்து நியரஸ்ட் 10 ருபீன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா டெசிமலாக போட்டுட்ருக்கக்கூடாது. டோட்டல் அமௌண்ட்டே டோட்டல் இன்கமே உங்களுக்கு டெசிமலில் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும், ஹோல் நம்பராக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அப்புறம் டேக்ஸும் வந்து டெசிமலில் வந்துருச்சுன்னா அதையும் நான் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். டோட்டல் இன்கமே வந்து டெசிமலில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து டெசிமல் மேலே டெசிமல் போட்டுட்ருக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே. ஒன் மினிட்மா. ஓகே. டெசிமலும் சொல்லலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது நம்பர். லைக் வந்து ஜீரோஸில் இல்லை. நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து இப்போ 10,000ன்றது எப்படி ஈஸியாக இருக்கா பார்க்குறதுக்கு, கால்குலேட் பண்ணுறதுக்கு. இதில் வந்து 9,998 இருந்தால் உங்களுக்கு கால்குலேட் பண்ண கஷ்டமாக இருக்கும். இந்த கேஸ்லையும் நீங்கள் ரவுண்ட் பண்ணலாம். இந்த 8ன்றது 5க்கு மேலே இருக்கா கீழே இருக்கா? 5க்கு மேலே. ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், 9998 இங்கே வந்து 9990 இருக்குது, இங்கே வந்து 10,000 இருக்குது. இப்போ இதுதான் நம்பர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நியரஸ்ட் 10க்கு கன்வெர்ட் பண்ணுன்றாங்க. ஓகேவா? எதுக்குமா இது நியரஸ்ட்டாக இருக்குது? இதுக்கு இருக்கா இதுக்கு இருக்காமா? 9,990. புரியல. 9,990க்கு தான் நியரஸ்ட். இது எப்படி நியராக இருக்குது எனக்கு புரியல. 0க்கும் 8க்கும் 8 டிஜிட் வந்து 10,000. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம எதுவாக கன்வெர்ட் பண்ணோம்? 10,000 கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகே சரி. 524 எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? 550 அவ்வளோ வேண்டாம். நியரஸ்ட் 10 இதுக்கு மேலே 520 இருக்குது, இதுக்கு கீழே 530 இருக்குது. 530 எப்படி 530? 5க்கு கீழே இருக்குது, அதனால 520. ஓகேவா? 5க்கு மேலே இருந்தால் முன்னாடி பக்கம் போகணும். புரியுது. 5க்கு கீழே இருந்தால் பின்னாடி போகணும். ஓகே புரியுதா? புரியுது. ஓகே. $43 வேறு யாராவது ஆன்சர் பண்ணுங்க. எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க? மேம் 40 மேம். 40. ஓகே. 117.32 எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க? 120. ஓகே. 184. 180. புரியுதா? எஸ் மேம். இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணாதான் உங்களுக்கு ஆன்சர் சிம்பிளிஃபைடாக இருக்கும். ப்ளஸ் அவங்க ரூல்லையே கொடுத்துருக்காங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு. இது உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது, நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதோட சிம்பிள் ரவுண்டிங் ஆஃப் ப்ரொவிஷன். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம படித்ததை வச்சு குட்டியாக ஒரு சம் போடலாம். அதுக்கப்புறம் வேணால் நம்ம என்ன பண்ணலாம், மார்ஜினல் ரிலீஃப்னால் என்ன அந்த கான்செப்ட்டு, அப்புறம் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமு, அண்ட் தென் ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் ரேட்டு அதெல்லாம் இருக்குது, நம்ம பார்க்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகே. சரி, எனக்கு வந்து இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அதுக்கு டேக்ஸ் வந்து நீங்கள் தான் கால்குலேட் பண்ணி சொல்ல போகிறீங்க. சரி, ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்கோங்க. மிஸ்டர் எக்ஸுன்றவர் ரெசிடெண்ட். ஓகேவா? அவருக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸு. அவரோட டோட்டல் இன்கம் ப்ரீவியஸ் இயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,10,000. டேக்ஸ் எவ்வளோ?
மேம் நில் மேம். ஓகே. சரி அதே எக்ஸுன்றவர் இருங்க வரேன். ஓகே. அதே எக்ஸுன்றவர் ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸு. ஓகே. ஸோ வந்து இப்போ டேக்ஸ் லைபிலிட்டி நீங்கள் கண்டுபிடிச்சி தரணும் எனக்கு. இது வந்து அவரோட ப்ரீவியஸ் இயர் இன்கம் வந்து 3,50,004. கமான் ட்ரை. அவசரப்படாமல் பொறுமையாக போடுங்க. மேம் இந்த கேஸில் வந்து 3,50,004 எடுத்துக்கணுமா இல்லை 50,000 எடுத்துக்கணுமா மேம்? நான் என்ன சொன்னேன், டோட்டல் இன்கமாக இருந்தாலும் டேக்ஸ் லைபிலிட்டியாக இருந்தாலும் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் ஃபஸ்ட்டுன்னு சொன்னேன்னா. மேம் அப்போ அப்போ இது எடுத்துக்கணும்னால எப்படி எடுத்துக்கணும்? 3,50,000. 3,50,000 தான் எடுத்துக்கணும். ஓகேவா மேம் அப்போ வந்து உங்களுக்கு 2,50,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து நில் மேம். ஓகே. எக்ஸ்ட்ரா 1,50,000க்கு போட்டோம் 5% நம்ம அப்ளை பண்ணோம்னா 7,500 வருது மேம். எவ்வளோ வருது? 7,500. 7,500 எப்படி வரும்? இன்னொரு வாட்டி கால்குலேட் பண்ணுங்க. 2,50,000 வரைக்கும் நில்லு மேம் 5,000. ஓகே. எஸ் மேம் 5,000 மேம். சாரி மேம் 1,50,000 போட்டேன் 1 லேக்கு. ஓகே 5,000 டேக்ஸ் லைபிலிட்டின்னு போடுவீங்களா? வேறு ஏதாவது பண்ணணுமான்னு கேட்குறேன். ரிபேட் பண்ணணும். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஜஸ்ட் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது? இவர் எக்ஸ்ன்றதுனால இவரோட இண்டிவிஜுவலா இவரோட ரெசிடெண்ட்டா டோட்டல் இன்கம் 5 lakh கீழேயா? ஸோ என்ன பண்ணலாம், மைனஸ் ரிபேட் போட்டு 5,000 சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், நில்லும் போட்டுடலாமா? ஓகேவா, புரியுதா? எஸ் மேம். ஓகே. நெக்ஸ்ட்டு சரி ஓகே. இப்போ இதே வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா லைக் 1 minute. ஓகே சரி, இந்த கொஷின் பாருங்கள். ஒரு ரெசிடெண்ட், ஓகேவா, ஒரு ரெசிடெண்ட்டு அவர் எப்போ வந்து பார்ன் ஆகிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1/4/1965. ஓகே. நான் வந்து இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன். லைக் வந்து நம்ம இப்போ ரெசிடெண்ட் வந்து 60 அந்த 80 பார்க்குறோம் இல்லையா, லைக் சீனியர் சிட்டிசன் சூப்பர் சீனியர் சிட்டிசன்ட்டு. அவர் அந்த ஏஜ் எப்போ மேம் அட்டைன் ஆகிருக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து சிபிடிடி வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சிபிடிடி வந்து ஒரு சர்க்குலரில் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏப்ரல் 1 பிறந்தாலும் நாங்கள் என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கணும், மார்ச் 31 மார்ச் உங்களோட பர்த்டே மாதிரி நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ சிபிடிடி சர்க்குலரில் என்ன சொல்கிறாங்க, சர்க்குலரில் என்ன சொல்கிறாங்கன்னா, an individual born on 1st April is considered to have attained the specific age on 31st March. அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு வந்து 1 ஏப்ரல் அன்றைக்கி தான் உங்களுக்கு 60 years ஆகுது. ஓகேவா, ஆனால்
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் 31st மார்ச்சே கன்சிடர் பண்ணிக்கோ ஸோ தட் நீங்கள் எந்த ஸ்லாப் ரேட்ஸில் வந்துடுவீங்க சீனியர் சிட்டிசனோ இல்லை சூப்பர் சீனியர் சிட்டிசன் ஸ்லாப் ரேட்ஸ்லையோ வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். லைக் 31st மார்ச்சாக இருந்தாலும் என்ன நம்ம கன்சிடர் பண்ணிப்போம், 1st ஏப்ரலாக நீங்கள் பிறந்த மாதிரி வந்து கன்சிடர் பண்ணி 1st ஏப்ரல் நீங்கள் உங்கள் பர்த்டேவாக இருந்தால் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிப்போம், 31st மார்ச் பிறந்த மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து மாறும் இல்லையா, அண்ட் தென் ஸ்லாப் ரேட்ஸும் மாறும். ஸோ என்ன சொல்கிறாங்க, a resident individual, இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நான் கொஷின் கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக நான் சீனியர் சிட்டிசன் சொல்லாமல் கொடுக்கலான்னு பார்த்தேன், பட் இந்த ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் whose 60th birthday falls on 1st April 2025 is deemed to have attained 60 years of age on 31st March 2024, that is your previous year 24-25. ஓகேவா? ஓகே, ஆக்சுவலாக 25 மாற்றிக்கோங்க. அண்ட் குவாலிஃபைஸ் ஃபார் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் 3 lakh. ஆஃப் ருபீஸ் 3 lakh. சரி, ஓகே, நம்ம எக்ஸாம்பிளுக்கு வருவோம். ஸோ 1/4/1965னா அவருக்கு இப்போ எவ்வளோமா ஏஜ்? 60. கரெக்டாக 60. இப்போ நம்ம ஒரு சீனியர் சிட்டிசன் எடுத்துக்கலாமா கூடாதா? எடுத்துக்கலாம். ஏன்னா 1st ஏப்ரலில் இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம், அவர் 31st மார்ச்சே வந்து அவர் பர்த்டே அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் 60 years ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, இப்போ அமௌண்ட் நோட் பண்ணுங்கள். 10 lakh கால்குலேட் பண்ணுங்கள் டேக்ஸு. இவரும் ஒரு இண்டிவிஜுவல் தான். வந்து நமக்கு நில் போட்டுருவோம் மேம். 3 lakh வந்து நில் போடுவோம். எஸ் மேம். ஆஃப்டர் 3 lakh to 5 lakh அந்த 2 lakh வந்து 5% கண்டுபிடிப்போம் மேம். 10,000 கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே. 5 lakh to 10 lakh பேலன்ஸுக்கு 5 lakh 20% கண்டுபிடிச்சோம்னா 1 lakh கிடைக்கும் மேம். ஸோ 1 lakh 10,000 டாக்ஸ் லயபிலிட்டி. சரி, நெக்ஸ்ட் ரிபேட் வந்து மேம் அதான் டவுட். 5,000 போடுமா 12,500 எது மேம் போடணும்? ரிபேட் வந்து 5,000 ஒன்று இருக்கு, 12,500 whichever is less இருக்குல்ல மேம். கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? 5,000 வந்து லாஸ்ட் சம்ல 5,000 நம்ம டெடக்ட் பண்ணோம்ல மேம். சரி, ஓகே, இதுல வந்து நம்ம பண்ண 100% ஆஃப் டாக்ஸ் பேயபிள் ஆர் 12,500 whichever is less வந்து ரிபேட்ல நம்ம. ஓகே, ரிபேட்டுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் சொன்னேன் நான்? அந்த கண்டிஷன் 3 கண்டிஷன் சொல்லுங்க. டோட்டல் இன்கம் அப் டு 5 lakh இருக்கு மேம். இது எங்க இன்கம்? இங்க 1 lakh 10,000 கிடைச்சிருக்கு. இன்கம் எவ்வளோமா? இங்க வந்து 10 lakh மேம். அப்ப ரிபேட் கொடுக்கணுமா வேணாமா? கொடுக்கணும் மேம். எதுக்கு கொடுக்கணும்? 5 lakh வரைக்கும் இருந்தாங்க கொடுக்கணும். 10 lakhக்கு நீங்க ஹெச்இசி போட்டுறலாம்ல. அந்த டவுட் தான் மேம். ஓகே, அப் டு 5 lakh இருந்தால் தான் ரிபேட் அலோடு. நான் என்ன சொன்னேன், ரிபேட்ன்றது ஒரு டிஸ்கவுண்ட்டு. உங்களோட இன்கம் இந்த லிமிட் இருந்தால் கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. 10 lakhன்றது எஸ்டிடி ஆயிடுச்சு, அவங்க ஏன் ரிபேட் கொடுக்க போகிறாங்க? ஸோ ரிபேட் இல்லை. இப்போ ஃபைனலாக நம்ம ஒரு விஷயம் பண்ண என்ன பண்ணோம், ஸோ
ஸோ ஃபைனலாக என்ன பண்ணோம், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் பண்ணணும். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் 4%. சரி 4% ஆட் பண்ணி சொல்லுங்கள் ஆன்சர். அப்படியே இன்ட்டு 104% போடுங்க. 1,14,400 மேம். ஆ உங்களுக்கு புரியுதா? 5 lakhs வரைக்கும் தாங்க ரிபேட்டு. எக்ஸீட் ஆச்சுன்னா இன்கம்ன்றது இதை பார்க்கணும், இதை கிடையாது. ஓகே மேம், இப்போ புரியுது மேம். இது இன்கம், இது வந்து டேக்ஸ் லைபிலிட்டி. இது எதுக்கு பார்க்கணுன்னா சர்ச்சார்ஜுக்கு தான் பார்க்கணும். இது ஐ மீன் சர்ச்சார்ஜுக்கும் இன்கம் தான் பார்க்கணும். சர்ச்சார்ஜ் எதில் கேல்குலேட் பண்ணணும்னா இதில் கேல்குலேட் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே மேம். ம் சரி ஓகே. இவர் வந்து சீனியர் சிட்டிசன்லாம் கிடையாது. இன்கம் வந்து 50 lakh டேக்ஸ் கேல்குலேட் பண்ணுங்கள். அதே இண்டிவிஜுவல் தான், ரெசிடெண்ட் தான், எல்லாம் ஓகே. 50 lakh கரெக்டாக 50 lakh. ஃபஸ்ட்டு சர்ச்சார்ஜ் வருமானு மட்டும் சொல்லிவிட்டு கேல்குலேட் பண்ணுங்கள். சர்ச்சார்ஜ் வந்து மில். ஓகே சர்ச்சார்ஜ் வராது. எஸ் வராது மில். இப்போ டேக்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணுங்கள். இவர் வந்து நார்மல் சிட்டிசன்மா, லெஸ் தேன் 60 years. உங்களுக்கு ஒரு எம்சிக்யூ டெஃபினட்டாக வரும் இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணுறது. ஸோ இதில் தப்பு பண்ணாமல் இருந்தால் தான் நம்ம அந்த 2 marks வந்து அட்டன் பண்ண முடியும். ப்ளஸ் உங்களுடைய ஃபஸ்ட்டு கொஷின் 2A பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் ப்ளஸ் ரெசிடென்டல் ஸ்டேட்டஸு. ஸோ பேசிக் கான்செப்ட்னால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்லாப் ரேட்ஸ்லாம் படிக்கிறோம்ல, இது ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் சேர்ந்த மாதிரி வரும். அது அவங்க ரெசிடெண்ட்டாக இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதே தான் வரும் உங்களுக்கு. ஸோ அவங்க என்ன வேணால் கேட்கலாம், ஒன்று டிஃபால்ட் கேட்கலாம், அண்ட் தென் ரெகுலர் கேட்கலாம். அண்ட் தென் நான் இன்னொரு இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. லைக்கு கொஷினில் சைலண்ட்டாக இருந்தால் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் கண்டுபிடிங்க, இல்லை ரெண்டுமே கண்டுபிடிச்சிடுங்க. புரியுதா? கொஷின் வந்து டிஃபால்ட்டாக இல்லை ரெகுலரானு கொடுக்கலன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து டிஃபால்ட்டு தான். டைம் இருந்ததுன்னா ரெண்டுமே கால்குலேட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருவாங்க. வேறு யாராவது ஆன்சர் பண்ணுங்கள். கார்த்திகா வேண்டாம். ஸோ இவரும் வந்து லெஸ் தேன் 60 years, இண்டிவிஜுவலு, ரெசிடெண்ட்டு. இவங்களுக்கு எனக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணி கொடுங்க. ஓகே. அபவுட் 10 lakh, அபவுட் 10 lakh இல்லையே நம்மளுக்கு தான். சரி அபவுட் 10 lakh. இன்கம் 10 lakh வரைக்கும் தானே இருக்கு. ஓகே மேம். அப்போ டேக்ஸ் லயபிலிட்டி வந்து 1,12,500 வருது மேம். நெக்ஸ்ட் செஸ் ஆட் பண்ணோம்னா 1,70,000 வருது மேம். கரெக்ட். இலக்க வந்து தான் இந்த ஆன்சரு. எஸ் மேம். ஓகே. இப்போ 1 crore டேக்ஸில் எப்படி போடுங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் மிஸ்டேக்ஸ் வந்து குறையும். ஸோ 1 crore இவரும் வந்து லெஸ் தேன் 60 years, இண்டிவிஜுவல், ரெசிடெண்ட். சார்ஜ் 10%. ஏன் 10%? 50 lakh to 1 crore அப்படின்னா நம்ம 10% பண்ணணும். இது வந்து 1 crore கீழே இருக்குது. ஐ மீன் சாரி 1 crore எக்ஸீட் ஆகலை. எக்ஸீட் ஆகலை. ஓகே. அப்போ 10% ஆட் பண்ணி சொல்லுங்கள்.
இதை இன்ட்டு 110% போடுங்க, ஆன்சர் வரும். 2,81,250. 3 lakh 2 lakh again மேம் calculate 30 பண்ணுங்க. 30 93 750. 30 93 750. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? HEZ 4%. 104% போடுங்க. என்ன வருது ஆன்சர்? 3093,750ல 104% போட்டால் என்ன வருது? 321,750. ஓகேவா? புரியுதா கார்த்திகா? இப்போ ஓகேவா? ஓகே மேம். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். சரி ஓகே. இன்னும் நான் ஒரே ஒரு சம் தரேன். இது சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும் தரேன். லைக் வந்து இவரோட ஏஜ் வந்து 60 இயர்ஸு. ஸோ அது என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏஜ் வந்து அபவ் 60 இயர்ஸு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்கம் பார்த்தீங்கன்னா 70 lakh. ஒரு ரெசிடெண்ட் இண்டிவிஜுவல் தான். ஓகே 70 lakh இதுக்கு மட்டும் போட்டு எனக்கு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு கான்செப்டான மார்ஜினல் ரிலீஃப்க்கு போகலாம். அது முடிச்சுட்டு ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் இன்கம் ரேட்ஸ் முடிச்சுட்டு நம்ம டிஃபால்ட் போகணும். ஸோ மேக்ஸிமம் இன்றைக்கி எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ வித்து சம்ஸோடு நம்ம கவர் பண்ணுறோம். ஓகே எஸ் மேம். ஓகே. மார்ஜினல் ரிலீஃப்ன்ற பேர்லேயே என்ன தெரியுது? ஏதோ உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ரிலீஃப்னா அந்த ஒரு பேர்டன்லேருந்து ரிலீஃப் கொடுக்குறாங்க. ஏன் மேம் ரிலீஃப் கொடுக்குறாங்கன்னா, இப்போது இந்த எப்போ தெரியுமா இந்த கேஸ் வரும்? நம்மளோட சர்சார்ஜ் கேஸில் வரும். ஏன்னா நம்ம எப்போம்மா சர்சார்ஜ் போடுவோம் டேக்ஸ் மேலே டேக்ஸு? More than 50 lakh அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இன்கம் எக்ஸாம்பிள் பாருங்கள். உங்களோட இன்கம் வந்து 50 lakh 10,000 எவ்வளோ வந்து எக்ஸீடாக இருக்குது? 10,000. 10,000 எக்ஸீடாக இருக்குது. இப்போது நீங்கள் இதுக்கு டேக்ஸ் கேல்குலேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 10,000ஓட அதிகமாக தான் இருக்கும். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா டேக்ஸ் பேயர்ஸு நம்ம அசஸீஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் உங்களுக்கு என்ன காண்டு, இந்த 10,000 அதிகமாக இருக்கிறது தானே காண்டு, நான் இந்த 10,000 கூட இந்த 10,000 கூட கொடுத்துட்றேன் சார், இதுக்கு என்னால் டேக்ஸ் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம். என்னது? இந்த 10,000ஓட உங்களோட டேக்ஸ் வந்து அதிகமாக தான் வரும். இப்போது எவ்வளோமா எக்ஸீட் ஆகுது? 10,000 தான் எக்ஸீட் ஆகுது. இப்போது இதுக்கு நம்ம சர்சார்ஜ் போட்டு டேக்ஸ் போட்டோன்னா டெஃபினட்டாக வந்து அதிகமாக அதுக்காக என்ன சொல்கிறாருன்னா, யார் என்ன சொல்கிறாரு? டேக்ஸ் பேயர்ஸ் என்ன சொல்கிறார்? சார் 10,000 கூட கொடுத்துட்றேன், நீங்கள் டேக்ஸ் மேலே டேக்ஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து மார்ஜினல் ரிலீஃப். இப்போ இதுக்கு நம்ம டேக்ஸ் கேல்குலேட் பண்ணுவோம். சரி ஓகே. அப் டு 10 lakh வந்து 1,12,500. இது எப்படி போட்டுன்னு புரியுதா? நேற்று நான் ஒரு மெமரி ட்ரிக் சொன்னேன்ல, லைக் வந்து 2.5 to 5 lakh வந்து எவ்வளோ வரும்? 12,500 வரும். 5 to 10 lakhன்றது 1 lakh. இது மாறவே போகிறதில்ல. அதனால நீ டேரெக்டாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அப் டு 10 lakh என்னென்னு போட்டுடலாம். 1,12,000 உங்களுக்கு வராது. அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ராக்டிஸ் இல்லைனா வராது. நீங்கள் ஸ்லாப் மாதிரியே போடுங்க. லைக் 2.5 to 5 12,500, 5 to 10 1 lakh ரெண்டும் சேர்ந்தால் 1,12,500. அதை தான் நான் டேரெக்டாக போட்டேன். ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு வரலன்னா நானும் ஸ்லாப் ரேட்டே போடுறேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ என்கிட்ட சொல்லிவிடுங்க, உங்களால் அடாப்ட் ஆக முடியலன்னா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் பேலன்ஸ் இன்கம் எவ்வளோமா? 10 lakh அப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 40 lakh 10,000 கிட்ட இருக்கு. 40 lakh 10,000 எவ்வளோ டேக்ஸ் ரேட் போடணும்? 30%. ஆன்சர் என்ன?
சரி எவ்வளோ சர்ச்சார்ஜ் ஆட் பண்ணும்? எவ்வளோ ஆட் பண்ணும்? 10%. 10%. ஓகே. இதுக்கு மேலே நம்ம ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் போட்டால் டேக்ஸ் எவ்வளோ வருது பாருங்கள். எந்த பாவத்தினால? இந்த 10,000 எக்ஸீட் ஆனதுனால. அந்த சர்ச்சார்ஜ் பாருங்கள் 13,15500 into 10%. ஸோ எவ்வளோ நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது சர்ச்சார்ஜு? 1,31,550. நம்ம எவ்வளோ இன்கம் எக்ஸீட் ஆச்சு? 10,000. ஸோ இது பார்த்தீங்கன்னா அநியாயமாக இருக்குது. ஒரு 10,000 இன்க்ரீஸ் ஆனதுனால நம்ம எவ்வளோ டேக்ஸ் அதிகமாக பே பண்ண வேண்டியதாக இருக்குது? 1,31,550 பே பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால என்ன சொல்லிடுறாங்க, சார் இந்த 10,000 வேணால் வச்சுக்கோங்க, எங்களால் வந்து இதை பே பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த 10,000 தானே பிரச்சனை, 10,000 வச்சுக்கோங்க, 10,000 கூட கொடுத்துட்றேன். அந்த 10,000 எக்ஸீட் ஆனதுனால தானே எனக்கு இவ்வளோ பெரிய டேக்ஸ் போடுறீங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ரிலாக்ஸேஷன். இதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. மார்ஜினல் ரிலீஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணால் மார்ஜினல் ரிலீஃப் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஒன் மினிட்மா. ஸோ மார்ஜினல் ரிலீஃபுக்கு ஸ்டெப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டெப் 1 எழுதிக்கோங்க. மார்ஜினல் ரிலீஃப் ஹெட்டிங் போட்டு அதாவது உங்கள் சர்ச்சார்ஜ் இன்கம் இருக்கு இல்லையா, லைக் 50 lakh, 1 crore, 2 crore, 5 crore, அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? கொஞ்சம் அமௌண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இந்த மார்ஜினல் ரிலீஃபு போடலாம். ஓகே, எவ்வளோ அமௌண்ட் மேம் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், ஏதாவது லிமிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ் 50 lakhs எக்ஸீட் ஆகிருக்குமா. ஆனால் வந்து 51,95,900 எக்ஸீட் ஆகிருக்கக்கூடாது. என்னது? taxable income exceeds rupees 50 lakhs. Okay, but does not exceed rupees 51,95,900. ஓகேவா? இது எக்ஸீட் ஆகிருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நீ என்ன கேல்குலேட் பண்ணலாம்? மார்ஜினல் ரிலீஃப் வந்து போடலாம். இல்லைனா மார்ஜினல் ரிலீஃப்லாம் கிடையாது. என்ன டேக்ஸ் வருதோ அவ்வளோ டேக்ஸ் நீங்கள் பே பண்ணணும். ஸோ 50 lakhs விட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால மார்ஜினல் ரிலீஃப். அந்த கொஞ்சோன்றது என்ன? 51,95,900. இது வந்து நார்மல் ரெசிடெண்ட்டுக்கு, அதாவது லெஸ் தேன் 60 yearsக்கு. இதே சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ? இதெல்லாம் ரொம்பலாம் இதை ஆராய்ச்சி பண்ண வேணாம், பட் இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வெரி சீனியர் சிட்டிசன் ஆர் சூப்பர் சீனியர் சிட்டிசன், இவங்களுக்கு லிமிட் பார்த்தீங்கன்னா 51,95,520, இவங்களுக்கு 51,94,030. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஜஸ்ட்டு நம்ம பார்க்குறோம், கொஞ்சோண்டு தான் எக்ஸீட் ஆனால் தான் நம்ம வந்து இந்த மார்ஜினல் ரிலீஃப் வந்து போடுறோம். அந்த கொஞ்சோண்டு வந்து என்ன 51,95,900, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகே, இப்போ மார்ஜினல் ரிலீஃபுக்கு ஸ்டெப்ஸு எப்படி மேம் நான் எவ்வளோ ரிலீஃப் கொடுப்பேன்றது தான் நம்ம கான்செப்ட்டு. ஸோ நம்ம கொடுத்த ஃபார்மேட் இருக்கு இல்லையா, நம்ம எங்கே நம்மளோட மார்ஜினல் ரிலீஃப் வருது? ரிபேட் இடத்துல வருது. ஓகேவா? ரிபேட் இடத்துல தான் மார்ஜினல் ரிலீஃப் வருது. அதாவது உங்களோட சர்ச்சார்ஜை ஆட் பண்ணிவிட்டு ரிலீஃப் கொடுத்துட்டு தான் நீங்கள் என்ன ஆட் பண்ணணும்? ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ஸும் ஆட் பண்ணணும். ஓகேவா?
ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் இன்கம்மை கண்டுபிடிங்க. லைக் டோட்டல் இன்கமில் டேக்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ டேக்ஸ் ஆன் இது ஸ்டெப் 1 டோட்டல் இன்கம் இன்க்ளூடிங் சர்சார்ஜ்னா லைக் வந்து நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், 50 lakh 10,000 பார்த்தோமா. அப்போ 50 lakh 10,000க்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா டேக்ஸ் கண்டுபிடிக்கணும் இன்க்ளூடிங் சர்சார்ஜ் எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிளும் கீழே எழுதிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஐடியா வரும். சரி ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் 51 lakhன்னு வச்சுப்போம். ஸோ அதே பேஸ் பண்ணி எழுதுங்க 51 lakh அப்படின்னு எழுதுங்க. ஸ்டெப் 2 tax on basic limits including surcharge. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சம் போட்டால் வந்துடும் ஓகேவா. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்கம் ஓவர் த பேசிக் லிமிட்ஸ். என்னது இது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா டேக்ஸ் ஆன் எயிட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் டேக்ஸ் ஆன் எவ்வளோ கண்டுபிடி, 50 lakh டேக்ஸ் எவ்வளோ கண்டுபிடி. ஏன்னா 50 lakh தான் வந்து உங்களுக்கு 50 lakh வரைக்கும் சர்சார்ஜ் இல்லை. ஸோ ப்ளஸ் என்ன பண்ணிவிடு, எக்ஸ்ட்ரா இன்கம்மை ஆட் பண்ணிவிடு. இது 50 lakh வந்து டேக்ஸ் கால்குலேட் பண்ணு, 1 lakh தனியாக வச்சுக்கோ, 1 lakh கூட சேர்ந்து ஆட் பண்ணி கொடுத்துரு. நம்ம என்ன சொன்னோம் நம்ம எக்ஸாம்பிளில், சார் நான் இந்த டேக்ஸுக்கு பதில் 10,000 தனியாக வேணால் கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ஸோ அதனால் இதுக்கு டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, 50 lakhs டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ ப்ளஸ் என்ன கொடுத்துடணும், 10,000 உங்களுக்கு கொடுத்துடணும் ஓகேவா. அதுதான் ஸோ கான்செப்ட் இதுதான். நீ வந்து கொஞ்சோண்டு லிமிட் எக்ஸீட் ஆனதுனால நீ சர்சார்ஜ் பே பண்ணால் ஐயா வருது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, என்ன எக்ஸீட் ஆச்சோ நாங்கள் அதை கொடுத்துட்டு போய்ட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து 51 lakh டேக்ஸ் கண்டுபிடிக்கிறது. செகண்ட் ஸ்டெப்பில் 50 lakh டேக்ஸ் எவ்வளோ தனியாக வந்து 1 lakh வந்து ஆட் பண்ணணும். ஸ்டெப்பு 3 எப்போ வரும் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ரிலீஃபு. எப்போ வந்து மார்ஜினல் ரிலீஃப் கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு 1 விட ஸ்டெப் 2 வந்து கிரேட்டராக இருக்கணும் ஓகேவா. ஸ்டெப் 1 இஸ் கிரேட்டர் தேன் ஸ்டெப் 2வாக இருந்தால் என்ன வரும்னா ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2 தான் என்னது மார்ஜினல் ரிலீஃபு. சம் போடுறேண்ணா ஓகேவா. ஸ்டெப் 4 தான் நீங்கள் என்ன பண்ணணும், டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸ்டெப்பெல்லாம் எழுதிக்கிட்டிங்களா, ஸ்டெப் எழுதிட்டிங்களா, சம் போடலாமா 51 lakh. எஸ் மேம். ஓகே, இப்போ இதே 51 lakh நம்ம மார்ஜினல் ரிலீஃப் கண்டுபிடிக்கலாம். கால்குலேட். சரி ஓகே, மார்ஜினல் ரிலீஃப்லாம் கொஷினில் கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடின்னு தான் கொடுப்பாங்க. சரி ஓகே, ஸோ நான் கொஷின் எழுதுறேன் பாருங்கள். கொஷின் இப்போ மிக்சர் எக்ஸு அவருக்கு எவ்வளோ ஏஜ் பார்த்தீங்கன்னா 40 years ஆஃப் ஏஜ், ஹேவிங் total income of rupees 51 lakh for previous year 24-25. Computation of okay. One minute இருங்க.
சரி ஓகே. ஸோ ப்ரீவியஸ் இயர் நம்ம இன்கம் மாற்றிக்கலாம். இன்கம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 crore 5 crore 1 lakhன்னு மாற்றிக்கோங்க. ஓகேவா? 5 crore 1 lakh. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் இயர் வந்து 24-25 என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் லைபிலிட்டி கேட்குறாங்க. ஓகேவா? அஸ்யூம் த அசஸி ஆஸ் எக்ஸசைஸ்டு the option to opt out from default tax regime. இப்படி தான் கேட்பாங்க. ஆப்ட் அவுட்னா என்னம்மா? அப்போ நான் எதில் நம்ம கேல்குலேட் பண்ணோம்? ஆப்ட் அவுட் ஃப்ரம் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னா எதில் கேல்குலேட் பண்ணோம்? ரெகுலர். புரியுதா? ஓகே. ஆப்ட் அவுட்னா என்னது? வெளியே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். டிஃபால்ட் ஸ்கீம்லேருந்து வெளியே வந்துட்டா நம்மளுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? ரெகுலர் ஸ்கீம் மேம். அப்புறம் ரெகுலர் ஸ்கீமில் தான் கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஓகே ஓகே. ஸோ இது அமௌண்ட்டை மட்டும் மாற்றிக்கோங்க. சாரி, நம்ம 5,10,000 நெக்ஸ்ட் போட போகிறோம். எடுத்தோடனே வேணாம் 5 lakh. நம்ம சாரி 5 crore 2 crore 20 lakh வச்சுக்கோங்க. 2 crore 20 crore நெக்ஸ்ட் சம் அதுதான் போட போகிறோம். என்னது? 5 crore அது பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ அவங்க ஆப்ட் அவுட்டுன்னு சொல்லிட்டேன்னா நம்ம ஆன்சர் எழுதலாம். இப்போ ஆன்சர் எழுதலாம். ஸோ ஆன்சர் டேக்ஸ் லைபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. இப்போ ஆன்சர் வந்து என்னது? அப்போ நம்ம என்ன போடணும்? ரெகுலர் ப்ரொவிஷன் அப்படின்னு போடணும். ரெகுலர் ப்ரொவிஷன் இல்லை ஓல்டு ஸ்கீம் எப்படி வேணால் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நம்மளோட ஸ்டெப் 1 என்ன? நோட்டை பார்த்து சொல்லுங்கள். ஸ்டெப் 1 என்ன? Tax on including surcharge. Tax on Total income including surcharge. Okay. நம்மளோட டோட்டல் இன்கம் எவ்வளோ? 2 crore 20 lakh. இப்போ இதுக்கு நம்ம டேக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே. எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப் டு 2,50,000 என்ன? நில்லு. தென் கண்டினியூ சொல்லுங்கள். எவ்வளோ வரும்? 12,500. 5 lakh to 10 lakh எவ்வளோ வரும்? 1 lakh. ஸோ பேலன்ஸ் இன்கம் எவ்வளோ இருக்குது? பேலன்ஸ் இன்கம் எவ்வளோமா இருக்குது? 2 crore 10 lakh இருக்கா? மேம் இது ஓல்டு டாக்ஸ் ரெஜிமில தான் அந்த சம் போடணுமா? இந்த சம்மா இப்போ போட்டுட்டு இருக்கீங்களே. ஆமாம், இது ஷிஃப்ட் அவுட் ஆஃப் ஆப்ட் அவுட்னு தானே சொல்லியிருக்காங்க. டிஃபால்ட் டேக்ஸ்லேருந்து ஆப்ட் அவுட்னா வெளியே வந்துட்டாரு. ஓகே ஓகே. இல்லை நான் வெறும் அண்டர் செக்ஷன் 115 பிஏசி மட்டும் பார்த்துட்டேன். ஓகே. அண்டர் செக்ஷன் 115 பிஎஸ்சியில் இல்லை நான் அதை மட்டும் பார்த்துட்டு இதை பார்க்காம வந்துட்டேன். நான் அதை தான் இங்கே ரவுண்டு பண்ணேன் ஆப்ட் அவுட்டுன்னு. ஓகே ஓகே ஓகே. இப்படி தான் உங்கள் கொஷினில் கேட்பாங்க. இதுதான் உங்களோட கொஷின் ஃபார்மேட். சரி ஓகே. 1 lakh நம்ம தான் இன்னும் டிஃபால்ட்டுக்கே போகலையா? டிஃபால்ட்டு போகாமல் எப்படி சம் போடுவோம்? ஓகே 1 lakh. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இன்கம் எவ்வளோ இருக்குது? 10 lakh வரைக்கும் 1 lakhமா? அபவுட் 10 lakh எவ்வளோ? இன்கம் எவ்வளோ? 2 crore 10 lakh. 2 crore 10 lakh.
அதுக்கு 30% போடுங்க. எவ்வளோ வருது? 63 lakh வருதா? வருது. ஓகே. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் 64,15,000 வருது நம்மளுக்கு. இப்போ இதில் எவ்வளோ சர்சார்ஜ் போடணும்? இன்கம் எவ்வளோ எக்ஸீட் ஆகிருக்கு? 2 crore மேலே இருக்குது, ஆனால் 5 crore கீழே இருக்குது. சர்சார்ஜ் ரேட் சொல்லுங்கள். 15%. 15%ஆ? நல்லா பாருங்க. 25. ஓகே, 25%. இப்போ இதுக்கு 25%. 641500 இன்டூ 25%, 1603,750. ஸோ 8015. ஒன் மினிட்மா. 6415 இன்டூ 25%. ஓகே, 1603,750 தானே வருது. இது நம்ம ஆன்சர் வருது. மேம் 172,8750. என்னது 172? அந்த 25% ஆட் பண்ணாவா? இல்ல மேம், அந்த 69 lakh அந்த 6 lakh அந்த இதுல 25% பண்றப்ப 172,8750. சாரி, அது 64. அது அதாங்க மேடம். 64. இது 64. ஓகே ஓகே. மேம் கரெக்ட் தான் மேம், அதான் மேம் வருது. இதுதானே வருது. எஸ் மேம். 1603750. ஓகே, இப்போ ஆட் பண்ணா 8018,750. 1750 வருது. ஓகே 8018,750. ஓகே. ஸோ 18750. ஸோ இந்த இன்கம் எங்கே தூக்கி போட்டுக்கணும்னா இங்கே போட்டுக்கணும். ஸ்டெப் 1 போட்டோமா, அமௌண்ட்டு இங்கே போட்டுக்கணும். 8018,750. ஓகே. இப்போ ஸ்டெப் 2 என்னது? Tax on basic limit including surcharge அதோட plus extra income over the basic limit. ஓகே, ப்ளஸ் இன்க்ளூடிங் சர்சார்ஜ். ஏன் சொல்கிறேன், இங்கேயும் ஏன் இன்க்ளூடிங் சர்சார்ஜ்னால் இது வேறு கதை. இது செகண்ட் ஸ்டெப்பில். அது இந்த எக்ஸாம்பிள் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு, இந்த 2 crore 20 lakh. ஓகே, எக்ஸ்ட்ரா இன்கம் நம்ம என்ன சொன்னோம்? டேக்ஸ் எங்கேம்மா எவ்வளோ இருக்குது டேக்ஸ் எடுத்துக்கணும், அமௌண்ட் எடுத்துக்கணும். எவ்வளோ எக்ஸீட் ஆகிருக்கு? 20 lakh எக்ஸீட் ஆகிருக்கா? ஆ, அப்போது டேக்ஸ் ஃபஸ்ட்டு எதுக்கு கேல்குலேட் பண்ணணும்னா டேக்ஸ் ஆன் 2 crore கேல்குலேட் பண்ணணும். ப்ளஸ் என்ன பண்ணிடணும்? 20 lakh போட்டுருணும். ஓகே, இப்போ 2 crore கேல்குலேட் பண்ணலாமா? நான் எடுத்தோன்னே ஏன் இந்த சம் எடுத்தேன்னா இப்போ இதில் தான் உங்களுக்கு டவுட் அதிகமாக வரும். அப் டு 2.5 lakh நில்லு. ஸோ அப்போ மொத்தமாக நம்ம என்ன சொல்லிடலாம்? அப் டு 10 lakh என்னன்னு சொல்லிடலாமா? 1,12,500 ஷார்ட்கட்டு. ஸோ வந்து 10 lakhலேருந்து இப்போது பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு? 2 crore 10 lakh போனால் 1 crore 90 lakh. 30% போடுங்க. 57 lakh வருதா? இதை ஆட் பண்ணால் 58,12,500 வருது. இப்போது இதில் நீங்கள் சர்சார்ஜ் ஆட் பண்ணணும். ஏன் பண்ணணும்? இன்கம் வந்து 50 lakh எக்ஸீடாக இருக்குது. இப்போ 2 lakh தான் உங்களோட இன்கம். சர்சார்ஜ் பர்சன்டேஜ் சொல்லுங்கள்.
2 crore தான் உங்கள் இன்கம். சர்சார்ஜ் பர்சன்டேஜ் 15%. ஓகே. நம்ம அப்போ ஏன் மேம் இது கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ பே பண்ண வேண்டியதாக இருந்தது? 25% பே பண்ண வேண்டியதாக இருந்ததா? இப்போ இந்த இந்த Yes, எக்ஸ்ட்ரா இன்கம் 20 lakh மட்டும் இல்லைன்னா நம்ம வெறும் 15% பே பண்ணால் போதுமா? yes ma'am. அதுக்கு தான். ஸோ 15% போட்டால் எவ்வளோ வருது? 5812 இன்ட்டு 15%, 871875. ஆட் பண்ணால் 6684,375. இதோட சேர்த்து என்ன ஆட் பண்ணணும்? HEC. ஓகே. அது இப்போ வேணால் நம்ம டேக்ஸ் லைபிலிட்டியில் போடும்போது ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வெறும் பேசிக் டேக்ஸ் தான் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். நம்ம ஒரு ஃபார்மேட் சொன்னோம் ஞாபகம் இருக்கா? பேசிக் டேக்ஸில் சர்சார்ஜு அதுதான் பார்த்துட்ருக்கோம். நம்ம எக்ஸ்டிஓஃபன்றது லாஸ்ட்டில், இது ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஜஸ்ட் நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த அமௌண்ட் எங்கே தூக்கி போடணும்? சரி, இதோட என்ன ஆட் பண்ணோம்? நம்ம இந்த 20 lakh ஆட் பண்ணோம் இல்லையா? அதானே பார்த்தோம். 20 lakh ஆட் பண்ணி வர அமௌண்ட் எங்கே போடணும்னா இங்கே போடணும். ஸ்டெப் 2, 8684,375. ஓகே. ஒன் மினிட்மா. சரி, ஸோ இது எதுமா அதிகமாக இருக்குது? எது அதிகமாக இருக்குது? Step 2ல மேம். அப்போ மார்ஜினல் ரிலீஃப் இருக்கா இல்லையா? நம்ம என்ன சொன்னோம்? ஸ்டெப்பு 1 கிரேட்டராக இருந்தால் தான் மார்ஜினல் ரிலீஃப்னு சொன்னோம். கரெக்டா? எஸ் மேம். அப்போ இந்த கேஸில் ஸ்டெப் 3ல மார்ஜினல் ரிலீஃப் எவ்வளோன்னு போடணும்? நில்லுன்னு போடணும். இது கொஞ்சம் நான் பெரிய நம்பராக கொடுத்துட்டேன். நான் 51 lakh வச்சே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இது முடிச்சுட்டு. ஸோ ஸ்டெப் 1 வந்து கிரேட்டர் தான் ஸ்டெப் 2வாக இருக்கணும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது? ஸ்டெப் 2 கிரேட்டர் தான் ஸ்டெப் 1ஆக இருக்குது. ஸோ வந்து நோ மார்ஜினல் ரிலீஃபு. ஸோ ஸ்டெப் 4 வந்து டேக்ஸ் லைபிலிட்டி. டேக்ஸ் லைபிலிட்டி எப்படி போடணும்? நம்ம பேசிக் டேக்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 8018,750 போட்டோமா? ஸோ 801870வா 750வா 750. 750. ஸோ மைனஸ் ரிலீஃப் ஏதாவது இருக்கா? இல்லை. நோ மேம். ஸோ 8018,750ல் ப்ளஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செட் போட்டு உங்களோட டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டின்னு போட்டு முடிச்சிடலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மார்ஜினல் ரிலீஃபு. நான் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டேன், சாரி. நம்ம இப்போ ஒரு 51 lakh போட்டு பார்க்கலாம். கரெக்டாக 51 lakh போட்டு பார்க்கலாம். ஸோ கொஷின் ப்ராக்டிஸ் 1 இது. கொஷின் நம்பர் 1 இது. 2 போடலாம். கொஷின் 2. ஸோ மிக்சர் ஏ, ஏஜ் 42, டோட்டல் இன்கம் 51 lakhs. நம்ம வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அவர் வந்து ஷிஃப்ட் அவுட் ஆஃப் செக்ஷன் 115 BAC. இப்போ என்ன இதில் பண்ணணும்? எதில் நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும்?
ஷிஃப்ட் அவுட் ஆஃப் செக்ஷன் 115 பிஎஸ்சின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, ரெகுலரு டிஃபால்ட்டு. என்ன பண்ணணும்? கேட்கல. ரெகுலர் மேம். ஸோ ரெகுலர். ஆன்சர் சரி சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்டெப் 1 என்ன? சாரி அமௌண்ட்டே சொல்லலையா? 51 லேக்கு. rupees 51 lakhs. So 51 lakhs. Step 1, tax on என்னது? டோட்டல். tax on total income including surcharge இல்லையா? ஓகே, அப்போ எவ்வளோ கால்குலேட் பண்ணணும்? நம்ம 51 லேக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஓகே சொல்லுங்கள், 51 லேக்கு டேக்ஸ் எவ்வளோன்னு சொல்லுங்கள். அப் டு 10 lakh 1,12,500. above 10 lakh எவ்வளோ இருக்குது? $41 lakh இருக்கா? ஸோ 41 lakh into 30% எவ்வளோ? 123,000,000. ஆன்சர் 134,500. ஓகே, இதில் என்ன ஆட் பண்ணோம்? சம்ஒன் ரெஸ்பாண்ட்மா. சர்சார்ஜ் மேம். எவ்வளோ ஆட் பண்ணோம்? எவ்வளோ ஆட் பண்ணணும்? 10%. ஓகே, ஒன் 4,76,750. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட ஆன்சர் என்ன? ஒன் 4,76,750. ஸோ ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுவோம்? டேக்ஸ் ஆன் பேசிக் லிமிட். பேசிக் லிமிட் எவ்வளோ? 50 லேக்கு. ப்ளஸ் என்ன பண்ணுவோம்? எக்ஸஸ் எவ்வளோ இருக்குது? எக்ஸஸ் எவ்வளோமா இருக்குது? எக்ஸஸ் இன்கம் அதிகமாக 1 lakh. இப்போ 50 லேக்கு நம்ம என்ன பண்ணோம்? டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப் டு 10 lakh எவ்வளோ? 1,12,500. ஸோ அபவ் 10 lakh எவ்வளோ? 40 lakh. 40 lakh into 30%. 12 lakh. ஸோ ஆன்சர் என்ன வரும்? $131,500. ஸோ இந்த ஆன்சர் நம்ம ப்ளஸ் 1 lakh போடணும் இங்கே. அப்போது 1 minute. ஓகே, ப்ளஸ் 1 lakh போட்டால் 131,2,500 ப்ளஸ் 1 lakh போட்டால் 141,2,500. ஸோ ஸ்டெப் 2க்கு ஆன்சர் என்ன? 141,2,500. ஸோ ஸ்டெப் 3 யாராவது சொல்லுங்கள். ஸ்டெப் 3 என்னது? ஸ்டெப் 3 என்னது? மார்ஜினல் ரிலீஃப். அது ஸ்டெப் 1 வந்து ஸ்டெப் 2 விட கிரேட்டர் தென் இருந்துச்சுன்னா நம்ம மார்ஜினல் ரிலீஃப் அப்ளை பண்ணிக்கலாம். மார்ஜினல் ரிலீஃப் வந்து ஸ்டெப் 1 கிரேட்டர் தான் ஸ்டெப் 2. நம்ம ஆன்சர் எப்படி இருக்குது? ஸ்டெப் 1 1,4,76,750. ஸ்டெப் 2 141,2,500. எது எக்ஸீடாக இருக்குது? ஸ்டெப் 1ஆ ஸ்டெப் 2ஆ? ஸ்டெப் 1 மேம். அப்போ மார்ஜினல் ரிலீஃப் இருக்கா? எஸ் மேம். ஓகே,
அப்போது மார்ஜினல் ரிலீஃப் என்னம்மா கொடுக்கணும் நம்ம? ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2வா? எஸ் மேம். மைனஸ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். மேம் 64,250. ஓகே 64,250. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்குமா? ஓகே டேக்ஸ் லயபிலிட்டி. ஒன் மினிட். ஸோ டேக்ஸ் லைபிலிட்டி என்ன? ஸ்டெப் 1ல் கால்குலேட் பண்ண டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ? 1476750. 1476750வா? ஓகே இதில் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரிலீஃபை மைனஸ் பண்ணணும். 64,250. ஓகே மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 1476750 minus 64,250 1412500. இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் 4% போட்டால் 1,469,000 is your final tax liability including health and education cess. ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காச்சு? நீங்கள் வந்து டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஆனால் மார்ஜினல் ரிலீஃப்னு ஒன்று தனியாக எழுதுறதுக்காக தான் ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2 நம்ம போடுறோம். இல்லைனா டேரெக்டாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 இஸ் கிரேட்டர் தேன் ஸ்டெப் 2னா நீங்கள் டேரெக்டாக என்ன எடுத்துக்கலாம்? 1 இந்த இருக்கு இல்லையா, என்னது இருக்குங்க, 1412500 இருக்கு இல்லையா? ஸோ அது டேரெக்டாக எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் மார்ஜினல் ரிலீஃப் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2 போட்டு இங்கே ரிலீஃப் மைனஸ் பண்ணி என்ன வருது ஆன்சரு? 1412500. அது எங்கே வந்துருச்சு நம்மளுக்கு? ஆக்சுவலாக இங்கே வந்துருச்சு 14,12,500ன்றது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? மார்ஜினல் ரிலீஃப் பக்காவா இருக்கு? ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். நோட் பண்ணிட்டீங்களா எல்லோரும்? ஸோ 50 lakh 100 rupeesக்கு மார்ஜினல் ரிலீஃப் கண்டுபிடிங்க. டவுட் இருந்தால் இந்த கிளாஸ்லேயே வந்து கேட்டுருங்க. இதோட நம்ம மார்ஜினல் ரிலீஃப் ரெகுலர் ஸ்கீமில் முடிச்சிட்டோம். இதே தான் ஸ்டெப்ஸ் மார்ஜினல் ரிலீஃப்க்கு. ஆனால் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் ஸ்லாப் மாறும், அவ்வளோதானே தவிர இதே தான் ஸ்டெப்பு. அதுலேயும் நம்ம திருப்பி மார்ஜினல் ரிலீஃப் கண்டிப்பாக ஒரு 2 டேர்ம் போடுவோம், இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. சொன்னால் போதுமாங்க மேம், இல்லை ஒரு ஸ்டெப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க மேம்? எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். லைக் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, ஸ்டெப் 1 என்ன பண்ணீங்க, ஸ்டெப் 2 என்ன பண்ணீங்க, அந்த நம்பரை சொல்லுங்கள் மேம். ஸ்டெப் 1ல் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேக்ஸ் கண்டுபிடிக்கிறோங்க மேம், சர்சார்ஜோட. அப்போ வந்து 2.5க்கு நெல், ஃபஸ்ட்டு 2.5க்கு. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு 2.5க்கு 12,500 நெல் டேக்ஸுங்க மேம். நெக்ஸ்ட்டு 5 lakhக்கு வந்து 1 lakh. அப்புறம் ரிமைனிங் இருக்க 100க்கு வந்து 5 lakh வந்து 1 lakh மேம். புரியல நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. நம்ம ஸ்டெப் 1 என்ன, நம்ம கொச்சினில் கொடுத்துருக்க அமௌண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆமாங்க மேம்.
ஓகே நீங்கள் இப்போ வரைக்கும் என்ன சொன்னீங்க அப் டு 10 10 lakh லேக்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஓகே மேம். 1,12,500. அது ஓகே. அபவ் 10 லேக்கு rupeesக்கு வந்து அபவ் 10 லேக் about எவ்வளோ? 10 lakh வந்து 30% மேம். அந்த அபவ் 10 லேக் அமௌண்ட் என்ன? 40,100,000 ஓகே மேம். நான் அது 100 மட்டும் போட்டுட்டேன். அதுதான் கேட்டேன். ஓகே மேம். சரி திரும்பி கால்குலேட் பண்ணி சொல்கிறீங்களா? ஓகே மேம். ஆ நல்லா ஸ்டெப்ஸை பார்த்து ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்டெப்பில் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொஷினில் கொடுத்துருக்க அமௌண்ட்டு எடுத்துக்கணும். செகண்ட் ஸ்டெப்பு உங்களோட லிமிட்டு, உங்கள் சர்ச்சார்ஜ் லிமிட் உங்களுக்கு தெரியும். லைக் 50 லேக்கு, 1 crore, 2 crore, 2 to 5 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அபவ் 5. அந்த லிமிட்டு கண்டுபிடிச்சிட்டு மிச்சத்தை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 விட ஸ்டெப் 2 ஸ்டெப் 1 வந்து ஸ்டெப் 2 விட கிரேட்டராக இருந்தால் ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2 என்னவாக இருக்கும்? ரிலீஃபாக இருக்கும். ஃபோர்த்து ஸ்டெப் வந்து டேக்ஸ் லயபிலிட்டி. டேக்ஸ் லயபிலிட்டியில் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிங்க இல்லையா ஒரு டேக்ஸு, அதில் மைனஸ் ரிலீஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து நான் இன்னும் இதில் சர்ச்சார்ஜ் கூட நீங்கள் ஆட் பண்ண வேணாம், சிம்பிள் சம் இது. ஸோ இது நீங்கள் போட்டால் தான் நான் நெக்ஸ்ட்டு லெவல் கொஷின் உங்களுக்கு கொடுக்க முடியும். நான் ஒரு கொஷின் போட்டேன் இல்லையா 2 crore 20 lakh, அது அந்த மாதிரி இன்னொன்று கொடுக்க முடியும். பட் இது நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக போடணும். ஓகே, இன்னும் அபிநயா ராஜேஷ் அவங்க வந்து ஆன்சரே பண்ண மாட்டேன்றாங்க. கொஞ்சம் ஆன்சர் வந்துதா இல்லையா, இல்லை டவுட் இருந்தால் கேளுங்க, நான் ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிளாஸில் சம் போடுறீங்களோ உங்களுக்கு தான் வந்து வேலை மிச்சம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 50,10,000 போடுங்க. 50,10,000க்கு எனக்கு டேக்ஸ் லயபிலிட்டி வேண்டும். செஸ்லாம் போக 13,65,000 கேட்டேன் மேடம். கேட்கல சார், கொஞ்சம் சத்தமா. 13,65,000 மேடம், கரெக்டா? 13,65,000. நீங்கள் இது பண்ணுங்கள், ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆன்சர் மட்டும் சொல்லுவா மேடம்? ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 14,43,783 மேடம். கொஞ்சம் இன்னொரு வாட்டி கால்குலேட் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 30,10,000க்கு டேக்ஸ் லயபிலிட்டி 13,75,400. இதுக்கு ஃபைனல் ஆன்சரா? ஆமாங்க மேம். கரெக்ட். டோட்டல் டேக்ஸ் லயபிலிட்டி. கரெக்ட். ஓகே மேம். சூப்பர். இன்னும் 2 பேர் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நம்ம இன்றைக்கி வைண்ட் அப் பண்ணி நான் இன்னும் ஒரு கொஷின் ஹோம்ஒர்க் கொடுத்துருவேன். அது மட்டும் போட்டுட்டு நீங்கள் எனக்கு பர்சனலாக அனுப்பணும். சொல்லுங்கள். 13,75,400. 13,75,400. ஹலோ. எஸ் மேம், அந்த ஆன்சர் தான் எனக்கும் வருது. ஓகே, கரெக்ட் தான். ஓகே மேம். ஹலோ. சரி, ஓகே, நான் ஹோம்ஒர்க் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பர்சனலாக அனுப்பினாலும் சரி, இல்லை நாளைக்கு கிளாஸில் நம்ம எல்லோரும் சேர்ந்து சொன்னாலும் சரி, ஆன்சர் எனக்கு வேணும் அந்த கொஷனுக்கு. ஓகே. ஸோ 1 crore 1 lakhமா, இதுக்கு எனக்கு டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிச்சி கொடுங்க. இது வந்து ஹோம்ஒர்க், ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து நம்ம டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமும் ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட்ஸும் பார்த்துட்டோன்னா பேசிக் கான்செப்ட்ஸும் உங்களுக்கு முடிஞ்சிடும். தென் நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு மூவ் ஆன் ஆகிடலாம். ஸோ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்லேயும் மார்ஜினல் லீஃப் வரும். ஸோ அதில் நாளைக்கு நான் உங்களுக்கு சம் கொடுப்பேன். இதே மாதிரி கிளாஸில் நாளைக்கு நம்ம ஒரு சம் 2 சம் போட்டால் போதும். இன்றைக்கி வந்து நான் ஏன் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன்னா உங்கள் மிஸ்டேக்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்து ஒருத்தருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன். ஓகே. ஸோ வந்து இது 1 crore 1 lakh போட்டு எனக்கு ஒன்று ஆன்சர் அனுப்புங்க, இல்லை நாளைக்கு மார்னிங் எனக்கு கிளாஸில் சொன்னால் கூட போதும். ஓகே மேம்.